உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட மட்டும் உன் வழிகளில் குறைவற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கெரூபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை கர்த்தர் தள்ளி போட்டான். அப்ப 2 பேர் விழுந்து போன சரித்திரம் வேதத்தில் ஏராளம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆரோனுடைய 2 குமாரர் நாதாபும் அபியும் விழுந்து போனார்கள். அந்த ஆரோன் கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறார். அந்த 2 பேர் விழுந்து போன பிறகு வேற 2 பேர் எலியாசாரும் இத்தாமாரும் அந்த வேலைக்கு எழும்புகிறார்கள். அல்லேலூயா. ஆகாஸ்வேரு ராஜாவுடைய நாட்கள்ல பிரதானிகள் 2 பேர் ராஜாவுக்கு விரோதமாய் வன்மம் வைத்து 2 பேர் விழுந்து போன 2 பேரை தூக்கில போட்டது அங்க வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல 2 சாட்சிகள் அபிஷேகம் பெற்றவர்கள் அதுக்கு முன்ன 2 பேர் விழுந்திருக்காங்க. அல்லேலூயா. 2 பேர் விழுந்திருக்காங்க. அந்த 2 பேருடைய இடத்தை ஃபில் பண்ண வரணும். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாய் இருந்தவன் நான் தேவனுடைய சிங்காசனத்தில் ஏறுவேன், தேவனுக்கு ஒப்பாய் இருப்பேன், வடபுரத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் இருப்பேன், ஆராதனை எனக்கு பண்ணணும். இப்படி அவன் நினைச்சதுனால அவனை தேவன் ஆகாதன்னு தள்ளினார், அகாதமான பாதாளத்தில் தள்ளினார். அவனை அழுகி போன கிளைன்னு சொல்லி இருக்கு. ஏசாயா 14 அழுகி போன கிளை. கிளைன்னா குமாரன் அர்த்தம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு இளம் கிளை தோன்றி செழிக்கும், அது இயேசு. சகரியா 6:12 கிளை எண்ணப்பட்டவராகிய தாசனை வரப்பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து கிளை பாருங்க. ஏசாயா 14 இருக்கான். அழுகி போன கிளையை போல, நீயோ அழுகி போன கிளையை போலவும் போதும். ஆனால் சகரியாவில் எடுங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 8 படிங்க, 6ஆம் அதிகாரம் 12 படிங்க. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். சகரியா 6:12 வாசிங்க. அவனோட சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எண்ணப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இந்த கிளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவன் அதிகாலையின் மகன். இயேசு கிறிஸ்து மணவாளனாய் வரும் முன்னே மணவாட்டி ஆயத்தப்படுத்துகிற குமாரத்துவத்தின் ஊழியத்தை செய்ய வேண்டியவன். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே குமாரனுடைய சத்தம் 2 தடவை கேட்கும் எழுதியிருக்கு. யோவான் 5:25 மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். பிரேத குழிகளில் இருக்கிறவர்கள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். தேவனுடைய சத்தம் குமாரத்துவ ஊழியத்தில் 2 தடவை கேட்கும் எழுதியிருக்கு. ஒன்று மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்பார்கள், இன்னொன்று பிரேத குழிகளில் இருப்பவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்பார்கள். இங்க எழுத்தின்படியான பிரேத குழியும் எழுத்தின்படியான மரித்தோர்கள் அல்ல. ஏன் சொன்னார் மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்னா, அது இப்பொழுதே வந்திருக்குன்னா செத்து போனவங்களை சொல்லல, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் சொன்னார். அதே போல தேவகுமாரனுடைய சத்தம், அவருடைய சத்தம் 2ஆம் தரம் துவனிக்கும். எழுத்தின்படியான சத்தம் இருக்கிற கல்லறை அல்ல, ஆவிக்குரிய பிரேத குழிகளான கல்லறைகள், சத்த சபைகள், சத்த மார்க்கங்கள், சத்தியமில்லாத மார்க்கங்கள்ல இருக்கிற பிரேத குழிகளில் இருக்கிறவர்கள் எல்லாம்
தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். சங்கீதம் 2ல தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதை என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 62:11 தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடைய என்பதே. தேவன் ஒரு விசை சொன்ன சத்தியம் முன்மாறியாகவும் பின்மாறியாகவும் வர வேண்டும். முன்மாறியில ஒரு அப்பம் வர வேண்டும், பின்மாறியில ஒரு அப்பம் வர வேண்டும். முன்மாறியில இந்த 10 கோத்திரமான இஸ்ரவேலில் இருந்து ஒரு அப்பம், அடுத்தது யூத ஜாதியில் இருந்து ஒரு அப்பம். முன்மாறியிலேயும் இஸ்ரவேலரோடு புறஜாதி சேருகிறது, பின்மாறியில யூதரோடும் புறஜாதி சேருகிறது. 2 சபை ஆவிக்குரிய ஐக்கியம் எழும்புகிறது, முன்மாறியிலும் பின்மாறியிலும். முன்மாறியில இயேசு கிறிஸ்து அங்க நிற்கிறார். ஹல்லேலூயா. மனுஷகுமாரனாய் நின்று தேவகுமாரனாய் நின்று அவர் பேசுகிறார். இனி பிரேத குழிகள் உலகம் எங்கு ஸ்தாபிக்கப்படுகிற ஸ்தாபனங்கள்ல குமாரனுடைய சத்தம் கேட்க வேண்டும். எதுக்காக? உத்தமமான ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக, மனவாட்டியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக. அவருக்குரியவன் என்ன செய்தான்? ஏற்கனவே விடிவெள்ளி அவன் விழுந்து போனான். கர்த்தருக்கு அந்த ஊழியத்தை இயேசு கரத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். யாரை தேவன் உத்தமம் என்று காண்பாரோ அந்த ஒரு நபருடைய கரத்திலே கர்த்தர் அந்த ஊழியத்தை கொடுப்பார் என்று வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்தோம். அல்லேலூயா. விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன், இருப்பு கோலின் அதிகாரத்தை கொடுப்பேன், ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். ஆமென். வெளிப்படுத்தல் 22:16 நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த ஊழியத்தை, விடிவெள்ளியை நட்சத்திரத்தின் ஊழியத்தை ஒருவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படியாக யூதர் இங்கே இயேசு வந்தபோது அது புறஜாதியார் காலம் ஆனதுனால அவர்கள் புறஜாதியார் விசுவாசித்தாங்க. யூதருடைய இருதயம் கடினமாச்சு, அவங்க நியாய பிரமாணத்தில் இடர்னாங்க. பெந்தேகோஸ்தே அப்போஸ்தல சபை விழுந்து போய் கத்தோலிக்க ஸ்தாபனமாய் விழுந்து போயிருக்க, யூதரின் கத்தோலிக்கருடைய காலம் நிறைவேறக்கூடியது வருகிறது. யூதருடைய ரட்சிப்புக்குள்ள காலம் வருகிறது. யூதர்கள் எல்லாம் இயேசு மேசியாவா ஏற்றுக்கொள்ள போறார்கள். அவருடைய நிறைவு என்னமாயிருக்கும்? அல்லேலூயா. உலகம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் அசைவை எழுப்புதலை தேவன் கட்டளையிட போகிறார். உலகம் உண்டானது போல் இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பியாதமான ஓத்திரம் வரும் என்று இயேசு சொன்னார். அநேகர் இடரடைவார்கள் என்று இயேசு சொன்னார். அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொன்னார். அநேக கள்ள கிறிஸ்துகள் எழுப்புவார்கள் சொன்னார். இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார், அறை வீட்டுக்குள் இருக்கிறார் சொன்னார், ஓடாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். இந்த காலத்திலே மணவாட்டி சபைக்காக கர்த்தர் மிகாவேலை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தானியேல் 12:1 வாசியுங்கள். தானியேல் 12:1 வாசியுங்கள். அதனுடைய ரகசியத்தை தான் நாம் இங்கே வச்சிருக்கிறோம். எப்படி தேவன் பிளான் போட்டு செய்திருக்கிறார் வாசிப்போம். தானியேல் 12:1 ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற, தன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே தோன்றுவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றுவது போல் அக்காலம் மட்டும் உண்டாயிராது. ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். யாதொரு ஜாதியாரும் தோன்றுவது போல் அக்காலம் மட்டும் உண்டாயிராது, ஆபத்து காலம் வரும் என்று சொன்ன இந்த வசனத்துக்கு ஒரே ஒரு ஜோடு வசனம் உண்டு. அதை இயேசு சொன்னார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஜோடு வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேல் சம்பவியாதுமான மிகுந்த உத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அங்கே சொல்லி இருக்கிற யாதொரு ஜாதியாரும் தோன்றுவது போல் அக்காலம் மட்டும் உண்டாயிராது, ஆபத்து காலம் வரும். அப்பொழுது அல்லேலூயா தன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல்
எழும்புவான். யாருக்காக? ஆண்டவருடைய ஜனத்துக்காக. அப்பொழுது புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உன் ஜனத்தின் புத்திரர் அனைவரும் எல்லாருக்கும் விடுதலை. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கெல்லாம் விடுதலை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஊழியம் எழும்பும் போது யூதர்கள் தடையில்லாமல் விசுவாசிப்பார்கள். ரோமர்கள் நிறுவனம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு நீக்குவார் என்று எழுதியிருக்கிறது. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. எல்லா இஸ்ரவேலர் யூதர் எல்லாம் ரட்சிக்கப்படுவார். யூதருக்கு எழுப்புதல். அல்லேலூயா. அதுல கத்தோலிக்கரும் கூட நிற்பார்கள். ஆமென். கத்தோலிக்கருக்குள்ள உண்டாகிற எழுப்புதல் தான் இப்பொழுது மெது அசைவு சூடு தொடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக்சுவலா யூதருக்குள்ள எழுப்பல் உண்டாகும் போது யூதர் 3 பேரை எடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒருவர் தான். அவங்க இயேசுவை யாருன்னு அடையாளம் கரெக்டா கண்டுகொள்வாங்க. அப்ப திருத்துவ போதனை நிக்காது. திருத்துவ கண்டுகுட்டியா உடைச்சு தகர்த்துருவாங்க. ஹல்லேலூயா. பின்மாரியில திருத்துவ கண்டுகுட்டி உடைக்கப்படும். கண்டுகுட்டி உபதேசம் உடைக்கப்படும். தேவன் ஒருவரே, கர்த்தரே தெய்வம், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கிற சேனை எழும்பும். ஹல்லேலூயா. யூதர்கள் தானே சொன்னாங்க கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொன்னாங்க. அப்படிதானே? அக்கினியினால் உத்தரவர்களும் தெய்வமே தெய்வம் என்று எலியா சொன்னபோது அது சரி என்று சொன்னார்கள். எலியா வைத்த பலியில் அக்கினி இறங்கின போது அவர்கள் எல்லாம் ஏகோபித்து ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அந்த கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினவர் தான் இயேசு. அப்ப கர்த்தரா இயேசுவே தெய்வம், கர்த்தரா இயேசுவே தெய்வம் என்று யூதர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். திருத்துவ கண்டுகுட்டி ஒண்ணு நிக்காது. கண்டுகுட்டி உபதேசம் நிக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்க வரும்போது இவங்களுக்கு இருதயம் கடினையார் இருக்கும். புறஜாதி பெந்தேகோஸ்தே திருத்துவ போதகர்களுக்கு ஒரு சின்ன கூட்டம், ஆண்டவருக்கு பயப்படுற கூட்டம், மனத்தாழ்மை உள்ள கூட்டம், இதுல இருந்து வெளிச்சாகி இந்த எழுப்புதல்ல சேரும். அப்போ சில காலத்துல வந்தது மாதிரி யூதர்கள் இருதய கடினை இருந்தாலும் சிலர் அப்போஸ்தலர்கள் கூட சேர்ந்த சிலர் அந்த எழுப்புதல்ல வந்து முன்மாறிக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாம் வந்தது போல கொஞ்சம் பேர் வருவார்கள். அதுபோல புறஜாதி சபைக்குள் இருந்து இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய கோலத்திலிருந்து ஒரு சின்ன மந்தை எழும்பி அங்கிருந்து எழுப்பல் தொடங்கி யூதருக்குள்ளே போகும், சேரும். ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகள் எனக்கு செவி கொடுக்கும். ஆண்டவருக்கு ஆடானா அதுக்கு இது தேவ செய்தி விளங்கும், சத்தியம் என்கிறது விளங்கும். அந்த ஆடுகள் செவி கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவங்களுக்கு இடர்ல எதுல? புறஜாதி பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவ உலகத்துக்கு இடர்ல எதுல? தீர்க்க தரிசனத்தில் இடரல். இவர்கள் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டுள்ள இயேசுவில் இடர்னார்கள். இவர்கள் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவில் இடர்வார்கள். அல்லேலூயா. இங்க தீர்க்க தரிசன செய்தி தான் வரும். இதுல செய்தி தீர்க்க தரிசன செய்தி. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இது தீர்க்க தரிசன செய்தி. பைபிளை வாசித்து பாருங்கள். தீர்க்க தரிசனத்தில் நீங்கள் போனால் முழுமையாய் இயேசுவை பிதா என்றே வெளிப்படுத்தி இருக்கும். ஹல்லேலூயா. யார் குமாரனோ அவர்தான் நித்திய பிதா. ஏசாயா 9:6 வாசித்து பாருங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவரே நித்திய பிதா. குமாரனாய் பாலகனாய் வந்தவர் தான் நித்திய பிதா.
ஏசாயா 45:15 வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாயிருக்கிற நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். இரட்சகராக குமாரன், தேவனாக ஒரு பிதா. பிதாகிய ஒரே தேவன் நமக்கு தேவனாக ஒரு பிதா, இரட்சகராக குமாரன். இந்த ஓசியா 13:4 படிங்க. நான் உங்களை எகிப்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தது முதல் உங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். கர்த்தராகிய என்னை தவிர வேறொரு தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. யார் தேவனாகிய கர்த்தரோ, யார் நித்திய பிதாவோ, யார் ஒரே மெய்யான தேவனோ, அவரே தான் இரட்சகராக இருக்கிறார். அவர் தேவன் என்கிற மேல வராம கிளை என்கிறவராக வந்தார், குமாரனாக வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்திலே அவர் கிளையானவர், நியாயப்பிரமாணத்திலே அவர் இரட்சகர், நியாயப்பிரமாணத்திலே அவர் குமாரன், தீர்க்க தரிசனத்திலே அவர் நித்திய பிதா. நித்திய பாருங்க, இயேசு நித்திய பிதாவானான்னு 2 வசனத்தை எடுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 44:6 படிங்க. வெளிப்படுத்தல் 1:17 படிங்க. ஏசாயா 44:6 நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. என்னை தவிர தேவன் இல்லை என்று பார்த்துடுங்க. முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரை தவிர வேற தேவன் இல்லை. தேவன் பேசுறார், தேவன் பேசுறார். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். தேவன் அவர்தான், மீட்பர் அவர்தான். இப்ப வாசிங்க வெளிப்படுத்தல் 1:17 வசனம். இயேசு சொல்லுகிறார், வாசிங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும். ஒரு நிமிஷம் நிறுத்தி. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும். ஏசாயா 44:6 சொல்லுகிறார், முந்தினவரும் பிந்தினவருமா, நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை. அல்லேலூயா. வெளிப்படுத்தல்ல இயேசு நின்று சொல்லுகிறார், பயப்படாதே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்ப முந்தினவரும் பிந்தினவருமான தேவன் தான் மீட்பராக, இரட்சகராக இந்த உலகத்திலே குமாரனாய் வந்து மரித்தவர். நியாயப்பிரமாணத்தின் வெளிச்சத்திலே அவர் குமாரன், தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் அவரே நித்திய பிதா. ஹல்லேலூயா. இன்றைக்கு பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்களுக்கு, திருத்துவ ஊழியக்காரர்களுக்கு இயேசு நித்திய பிதா என்று காணக்கூடிய கண்கள் கெட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் சரீர பிரகாரமோ இந்த ரூபத்துக்குள் வாசமா இருக்கிறது என்கிறது கண்களுக்கு மறைவாய் போய்விட்டது. காரணம் என்ன? ஏசாயா 29:9-13 தான் காரணம். வாசிங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு முன்ன அதை அப்படியே கையில வச்சிடுங்க. ஹல்லேலூயா. எரேமியா 13:15-16 படிங்க. முதல்ல செவி கொடுத்து கேளுங்கள், செவி கொடுத்து கேளுங்க. மேட்டிமையா இருக்காதீங்க, பெருமையா இருக்காதீங்க, அகங்காரமா இருக்காதீங்க. செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையா இராதீங்கள். கர்த்தர் விளம்பினார். அவர் அந்தரங்கத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும், அந்தகாரத்தை இருளை அந்தகாரத்தை வரப்பண்ணும் நிறுத்தி அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இதோ நிறுத்தி, இதோ இருள் தேசத்தையும் காரிருள் ஜனங்களை வந்து மூடும். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ண போகிறார். இருள் உலகத்தை மூடியாச்சு,
தேசம் மூடியாச்சு. இருள் தேசத்தை காரில் ஜனத்தை வந்து மூடும். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடர்வதற்கு முன்னும் பாருங்க. வெளிச்சத்தின் மலை இயேசு கிறிஸ்து, அந்த கண்மலை கிறிஸ்துவே வெளிச்சத்தின் மலை. அதை போல ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் வெளிச்சத்தின் மலைகள். ஆனால் இருண்ட மலைகள் கள்ள தீர்க்கதரிசிகள். இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடர்வதற்கு முன்னும் இன்னொரு 2 இருண்ட மலை வருது. அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் எல்லாரும் அவர்கள இடறி 666 தரிசவும் பின்னாலே போறாங்க. அவர்கள் பொய்யான அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய போறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களை அடையாளம் செய்வாங்க ஆண்டவர் சொன்னார். இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடர்வதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது, காத்திருக்கிறது வெளிச்சம். எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், பின்னாடி எழுப்புதல். நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளும் காத்திருக்கிறது வெளிச்சத்துக்கு. ஆனா ஆண்டவர் அதை என்ன ஆக்குறார்? அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்படுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். எப்படி? செவி கொடுத்து கேளுங்கள், காது கொடுத்து சத்தியத்தை கேளுங்கள், காது கொடுத்து வார்த்தையை கேளுங்கள். மாட்டோம் என்கிறதா இன்னத்த நிலைமை. மேட்டிமையா இருக்காதீங்க. அல்லேலூயா. இருண்ட மலைகளில் கால்கள் இடறப் போகிறது, இடறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் பயங்கரமான இடர்கள் வருகிறது. பெந்தேகோஸ்தே, இன்றைய பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு திருத்துவ போதனையை முக்கியப்படுத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தை பிசாசு நாமம்னு சொல்றாங்க. எப்படி வாயினால் அவர்கள் சொல்ல முடியுது? இயேசுவின் நாமம் பிசாசு நாமம்னு எப்படி அவங்க வாயினால சொல்ல முடியுது? நாங்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பிரசங்கிக்கிறோம். எங்களுடைய செய்தியை கேட்கட்டும், கேட்டு விட்டு நேர அந்த கிறிஸ்துன்னு சொல்லட்டும். கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாயிராதீர்கள். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் கால்கள் இருண்ட மலைகளில் இடர்வதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்தை காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும் தேவனாய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆகவே பெந்தேகோஸ்தே திருத்துவ சபைகள் இந்த ஊழியத்தில் இடறி கீழே போவார்கள். இதுல இடறி கீழே போறவர்களுக்கு பிறகு ரட்சிப்பே இல்லை. ஏன்னா கிருபையின் வாசல் இதோட முடியுது. பின்மாரியோடு கிருபையின் வாசல். 2 சாட்சிகளுடைய ஊழியம் கிருபாசனத்துல தான். கிருபாசனத்துக்கு வெளியே அவங்களுக்கு ஊழியம் இல்லை. கிருபையின் காலத்துக்கு பிறகு ஊழியம் இல்லை. 2 கேருபீன்கள் கிருபாசனத்தோடு ஏக வேலையா இருக்கிற 2 கேருபீன்களுடைய ஊழியம் கர்த்தருடைய கிருபையின் காலத்துக்குள்ளதான். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஆலயத்துக்காகத்தான் 2 தூண்கள், சபைக்காகத்தான் அந்த 2 சாட்சிகள். குத்துவிளக்கில பொன்னிற வடிய பண்ணுகிறவர்கள் தான் அந்த 2 ஒலிவ மரங்கள், ஒலிவ மரத்தின் 2 கிளைகள், அந்த 2 சாட்சிகள். சபை எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் அவைகளுக்கு வேலையே இல்லை. குத்துவிளக்கில தான் எண்ணெய் வடிய பண்ணுகிறார்கள். ஆகவே இந்த விஷயத்திலும் பெந்தேகோஸ்தே சபைகள் சபை எடுத்துக் கொள்ளப்பட்டவர் தான் அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சபையின் காலத்துல இயேசுவின் நாமத்துல 2 ஊழியக்காரங்க வந்து நிற்பாங்க, அந்த கிறிஸ்துன்னு சொல்லி அடிப்பாங்க. 2 சாட்சிகள் கிருபையின் காலத்துல ஊழியத்துல வந்து நிற்பாங்க. அன்னைக்கு யூதர்கள் எப்படி இயேசு அடித்தார்களோ, எப்படி செய்தார்களோ அடுத்து செய்கிறது திருத்துவ பெந்தேகோஸ்தே சபைகள் தான். சவால் விட்டு சொல்லுகிறேன், சவால் விட்டு சொல்லுகிறேன், சவால் விட்டு சொல்லுகிறேன், திருத்துவ பெந்தேகோஸ்தே சபைகள் தான். ஆனால தாழ்மை உள்ள கூட்டம், மேட்டிமை இல்லாம பெருமை இல்லாம, ஆண்டவரே எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதப்பா, நல்ல வழியில எங்களை நடத்தினோம், நாங்க இடறிடக்கூடாதுப்பான்னு தாழ்மையோடு அவருடைய கிருபையை தேடுகிற மக்களை ஆண்டவர் செம்மையா நடத்திடுவார். ஆனா அடி ஊழியக்காரமா இருக்குதான்.
குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. அடி எல்லாம் ஊழியக்காரமா இருக்குதான். ஏன்னா ஜனத்தை சரியான சத்தியத்துல நடத்த வேண்டிய அவங்க மக்களை ஏமாத்திட்டு தாங்களும் கீழ்ப்படியாம இருந்துட்டு மக்களையும் சத்தியத்துல போக விடாம தடுத்தா அடி அவங்களுக்கு தான். ஹல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, தீர்க்க தரிசனத்தில் இன்றைய திருத்துவ சபைகளுக்கு உலகத்துக்கு ஆவிக்குரிய மார்க்கத்துக்கு இடரால். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆயினால் அவர்கள் இடறி இந்த இயேசு கிறிஸ்துவின் நாம சத்தியத்தை, ஒரே மெய்யான தேவன் என்கிற சத்தியத்தை, ஆண்டவர் எழுப்புற தீர்க்க தரிசன ஊழியத்தை, இப்பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் என்று சொன்ன அந்த வெளிச்சத்தை அவர்கள் எதிர்க்கிறவர்களாய் மாறுவார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்ட கூட்டமாகவும் இருப்பார்கள். அவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எழுதுகிறார். இடருக்கு ஏதுவான கல்லில் அவர்கள் இடர்னார்கள், அதற்கென்றே அவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த இடர்கள் வராமல் இருப்பது காத்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. இயேசு கிறிஸ்துவில் இடர்கள் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே பிரசங்கித்து, நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். அவருடைய 3 மகிமையும் தெளிவாய் போதிக்கிறோம். பிதாவின் மகிமையோடும் தமது மகிமையோடும் பரிசுத்த தூதர்கள் மகிமையோடு வருகிற ஒரே ஒரு நபர் என்று பிரசங்கிக்கிறோம். ஒரே ஒருவர் பாருங்க, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்து பிழைத்தவர் அவர்தான். வெளிப்படுத்தல்ல ஒரே சிங்காசனத்தில் இருக்கிறார். மரித்து பிழைத்த ஆட்டுக்குட்டியானவரும் தேவனுமாக அவர் இருக்கிறார். முந்தினவரும் பிந்தினவரும் தேவன், மரித்து பிழைத்தவர் ஆட்டுக்குட்டியானவர். தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாக அவர் இருக்கிறார். தேவனும் தூதனுமானவராக இருக்கிறார். தேவனும் மனிதனுமாக இருக்கிறார். தேவனும் ராஜாவுமா இருக்கிறார். மூணு பேர் அங்க இல்ல. சிங்காசனத்தின் மேல் ஒரே ஒரு நபர், அவர்தான் மணவாளனாய் வரப்போகிறார். Your creator is your husband. யார் கிரியேட்டர்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். உண்டாக்கினவர் தான் மணவாளனார், இரட்சகரா பூமியில இருந்தார். யோவான் 1:10 அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமா அவரை அறியவில்லை. அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் இரட்சகர், அவர்தான் பைபிளுடைய கடைசியில மணவாளன். ஆதி அவர்தான், அந்தமும் அவர்தான், நடுவுல இரட்சகர் அவர்தான், மணவாளன் அவர்தான். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே யூதரும் கத்தோலிக்கர் நடுவில் உணர்வு உண்டாகி இப்ப திருத்துவத்துக்குள்ள கிடக்கிறதுனால முதல் உணர்வு வெளிச்சம் அவர்களுக்கு வரட்டும். ஆனா அந்த கிளைமேக்ஸ் ஊழியம் எழும்பும் போது திருத்துவத்தை எல்லாம் தூக்கி எடுத்து கண்ணுக்குட்டி உபதேசத்தை எரிஞ்சிட்டு உணர்வடைகிற ஜனம் எல்லாம் சத்தியத்துக்குள்ளே வருவார்கள். யூதர்களுக்கு ஒரே விசுவாசம் தான், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே, தேவனாய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் எல்லாம் அறிக்கப்படணும். அந்த கர்த்தர் தான் தொழுது கொள்ளணும். யூதருக்கு அது பிரச்சனையே இல்லை, புறஜாதிக்கு தான் பிரச்சனை. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆகவே பின்மாறி யூதர், கத்தோலிக்கர் இப்ப இருக்கிற பெந்தைக்கோஸ்தே குரூப்புக்குள்ள இருந்து, புறஜாதி பெந்தைக்கோஸ்தே கிறிஸ்தவத்திலிருந்து ஒரு சிறுமந்தை அதோடு இணையும். இப்படி 3 கூட்டம் ஒன்னாகி அல்லேலூயா பின்மாறி எழுப்புதலுக்கு வரும். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஏனென்றால் புறஜாதியும் யூதரும் ஒண்ணு போல சபையில பங்காளிகள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசித்ததுதான், ஆனால் ஒரு தடவை கூட இந்த ரகசியத்தை, புறஜாதியருடைய ரட்சிப்பின் ரகசியம் வாசி. அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே யூதர்களோடு உடன் சுதந்திரர், ஒரே சரீரத்துக்குள்ளானவர், ஒரே சரீரமாகிய சபைக்குள்ளே மணவாட்டி என்கிற மகிமைக்குள்ளே ஒரே சரீரத்தில் உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தங்களுக்கு எல்லாம் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார்.
யூதரோடு போய் ஒட்டித்தான் அவங்களும் சுதந்திரவாளி ஆகிறாங்க. ஆனா ஒரிஜினல் சபை அவங்க தான். கர்த்தருக்கு ஒரிஜினல் மகிமை கிளைமேக்ஸ் வெளிப்படுது யூதர் நடுவுல தான். உலகம் இதுவரையும், உலகம் உண்டானது போல் இதுவரையும் சம்பவித்திராதும் இனிமேல் சம்பவியாதுமான உபத்திரவம் மிகாவேல் எழும்புற நாட்கள்ல உண்டாகும்னா, யாதொரு ஜாதியாரும் தோன்றும் போல் அக்காலம் மட்டும் உண்டாகிறது ஆபத்து காலம் வரும்னா, அந்த காலத்துல உலகத்தில் இதுவரை சம்பவித்திராத ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிடுவார். சத்ரு வெள்ளம் போல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு விரோதமாய் கொடியேற்றுவார், கொடியேற்றுற ஊழியத்தை எழுப்புவார். அல்லேலூயா. ஆகவே 2 சாட்சிகளுடைய ஊழியத்துல அல்லேலூயா அவர்கள் 3 வருஷம் ஊழியம் செய்வாங்க. 3 வருஷம் யூதருக்குரிய ஒரு காலக்கணக்கில் உள்ளது. 3 வருஷம் இயேசு ஊழியத்தை நிறைவேற்றினார். அடுத்த 3 வருஷம் அவருடைய 2 சாட்சிகளும் யூதர் நடுவில் ஊழியத்தை நிறைவேற்றும் போது யூதருடைய கால அளவு முடியும், மொத்தத்தில் உள்ள ஊழியமும் முடியும். அல்லேலூயா. நம்முடைய நாட்களில் தேவன் அதை வெளிப்படுத்துவார். அந்த ஊழியம் முடியும் போது இயேசுவை எப்படி 3 வருஷம் ஊழியம் முடிஞ்ச உடனே சிலுவையில் அறைஞ்சாங்களோ அதுபோல 3 வருஷம் ஊழியம் முடிஞ்ச உடனே அவன் 2 பேரையும் பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அந்த கிறிஸ்துடைய கூட்டம் கொலை செய்யும். அவனை சிலுவையில் அறையும் சொன்ன மாதிரி அவர் 2 பேரையும் கொலை செய்வார்கள். ஆனா அந்த 3 வருஷம் இயேசுவக்க ஊழியத்தை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது போல இந்த 3 வருஷம் அவங்க ஊழியத்தை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. எலியாவுடைய ஊழியத்துல எலியா காட்டுல பறந்து போய் தான் ஊழியம். எலியாவை யாராலும் பிடிக்கவே முடியவில்லை. ஒரு முறை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆகாப் ராஜாவுக்கு நான் என்ன காட்ட போறேன், ஒபதியா நீ ராஜாவிட்ட போய் சொல்லு இன்னைக்கு எலியா உண்மை சந்திக்க விரும்புறார். உடனே தீர்க்கதரிசியே வேண்டாம், நேர் எப்படி உடனே நேர் மறைஞ்சு போயிடுவீரு, மறைஞ்சு போனா ஆகாப் ராஜா என்ன கொண்டு போடுவான்னு சொல்றான். அல்லேலூயா. இல்லைக்கு இன்னைக்கு காட்டுவேன். கடைசி ஊழியத்துல அன்னைக்கு பிலிப்பவே ஆவியானவர் எடுத்துக்கொண்டு ஆசோத்துக்கு போனாருன்னா கடைசி ஊழியம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. பிளேன் டிக்கெட் இல்லைன்னு சொன்னால், பிளேன் டிக்கெட் இல்லாம அமெரிக்காவில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு நிப்பாங்க. சொல்லுவோமா? தேவனால முடியுமா? இது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் உள்ள ஊழியம் அல்ல, தேவனுடைய ஆவியானுடைய ஊழியம். ஆவியானவர் கொடியேற்ற ஊழியம், தலைவர்களுக்கெல்லாம் பயம் உண்டாக்குற ஊழியம். வேண்டும் அல்லதெல்லாம் பூமியின் குடிகளை சகலவித வாதைகளாலும் வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டுன்னா, பழைய ஏற்பாட்டு எலியாவே காணப்படாம போயிடுவாருன்னா, இங்க என்ன கண்டேன்னு சொன்ன எலியா 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த செகண்ட் மறு செகண்ட் நிக்கிறாருன்னா, மறைஞ்சு போறாருன்னா, கடைசி கிளைமேக்ஸ் ஊழியத்தில் தேவன் என்ன செய்வார்? ஹalleluya. இது பலத்தினால பராக்கிரமத்தினால மனித அறிவுக்குள்ள நடக்கிற ஊழியம் இல்ல. உலகம் எல்லாம் கட்டுப்பாடு பண்ணி இந்த ஊழியம் நடக்கப்படான்னு தடுத்தா, பிளைன் டிக்கெட் கொடுக்காத அவங்களுக்கு, பிளைன் டிக்கெட் கொடுக்காதுன்னு சொன்னா பிளைன் ஏரோப்ளைன்ல போன மாதிரி அங்க ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் மகிமைப்படட்டும். ஆகவே இதோடு 2 பேர் மரிப்பாங்க. 3 நாள் கழிச்சு வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி அவங்க எழும்பி வானத்துக்கு ஏறி போயிடுவாங்க. அவருடைய மணவாட்டி சபை அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கும். அடுத்த எந்த நிமிடத்துல எந்த செகண்ட்ல எப்போ உடனே கர்த்தருடைய வருகை ஆயத்தம் இருப்பாங்க. நாளையை மட்டும் தெரியாது. ஆயத்தமா இருக்கும் போது எக்கால சத்தம் துரிக்கும், அவர்கள் வானத்தில் ஏறி போவார்கள். இவர் 2 பேரும் ஊழியத்தை முடிச்சுட்டு போவாங்க. மணவாட்டி ரெடி, மணவாளனுடைய சத்தம் அப்புறம் கேட்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இங்க கீழே போற கூட்டம் எல்லாம் அக்கினி கடலுக்கு தான், நியாய தீர்ப்புக்கு தான். கர்த்தருக்கு அவங்களுக்கு பிறகு அழுதாலு ரட்சிப்பு, காயின் பிறகு கண்ணீரோடு தேடியும் என்ப மனமாறுதலை, காயின் இல்ல ஏசா கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை கண்டடையாமற் போனான். அல்லேலூயா. என்ன தேடினாலும் அவர்களுக்கு பிறகு ரட்சிப்பு இல்லை. கர்த்தருக்கு ஒரு கூட்டம் கர்த்தருடைய வருகைக்காக போகுது, ஒரு கூட்டம் 666 தரிச்சுக்கிட்டு அந்தி கிறிஸ்து கூட்டமா மாறி அக்கினி கடலுக்காக ரெடி ஆக்குது. கடைசி ஊழியம்
களையை மணியை பிரிக்கிற ஊழியம். அல்லேலூயா. மத்தேயு 13 அதிகாரத்தின் ஊழியம். தூதர்களை அனுப்புவார், களைகள் எல்லாம் பிடிக்க ஒரு கட்டு, மணி எல்லாம் ஒரு கூட்டம், பதரெல்லாம் ஒரு கூட்டம், பயிரெல்லாம் ஒரு கூட்டம். அதான் கடைசி ஊழியம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை 4 முனையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். வலுவாய் தொனிக்கு எக்கால சத்தத்தோடு, மத்தேயு 24:31, வலுவாய் தொனிக்கு எக்கால சத்தத்தோடு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை கொண்டு மறுமுனை வரைக்கும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஊழியத்தை குறித்து, கடைசி தீர்க்கதரிசிகளுடைய ஊழியத்தை குறித்து தேவன் போட்டிருக்கிற சாட்டை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த இடத்துல ஆபிரகாமை நான் எழுதியிருக்கிறேன், மறுபக்கத்தில் தேவனை குறித்து சொல்லி இருக்கிறேன். பிதாவாகிய தேவன், மனிதனாகிய பிதாவாக ஆபிரகாம், ஆபிரகாம் நிழல், பிதாவாகிய தேவன் பொருள். இந்த ஆபிரகாமுக்கு 7 பிள்ளைகள். ஒரு மகன், சாராளில் பிறந்த மகன், ஒரே மகன் ஈசாக். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே கேத்தூராள் என்னும் ஒரு மனைவி இருந்தால் அவளுக்கு பிறந்த 6 பிள்ளைகள். ஆதியாகமம் 25 1-2 வசனங்கள்ல அது இருக்கிறது. இப்ப நான் வாசிக்க போனால் நம்முடைய நேரம் போதாது, வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 25ல கேத்தூராள் என்று ஒரு மனைவி இருந்தால் அவளுக்கு 6 பிள்ளைகள். 6 1 7 பிள்ளைகள். இங்கே ஒருவன் இருக்கிறான், ஆபிரகாமுடைய வேலைக்காரி. ஆபிரகாமுடைய வேலைக்காரி ஆகாருக்கு பிறந்த, ஆபிரகாமுக்கும் அந்த வேலைக்காரி ஆகிய ஆகாருக்கும் பிறந்த மகன் இஸ்மவேல். இந்த பக்கத்தில் மேல ஒரு நபரை வரைஞ்சிருக்கிறேன், எலியாசார். ஆபிரகாமுடைய வீட்டில் உள்ள பிரதான வேலைக்காரன். பிரதான வேலைக்காரன் எலியாசார். ஆபிரகாமுடைய பிரியமான மகன் ஈசாக்கு. கேத்தூராளிலே பிறந்த 6 பிள்ளைகள். வேலைக்காரி ஆகார்ல ஆபிரகாமுக்கு பிறந்த மகன் இஸ்மவேல். இது நிழல். இங்கே பொருள், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் கிறிஸ்து. ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரன், சாராளில் ஒரே பேரான குமாரன் ஈசாக்கு. இந்த சாராள் புதிய எருசலேமுக்கு நிழலாக இருக்கிறது, மணவாட்டி சபைக்கு. ஆமென், அல்லேலூயா. ஒரே பேரான குமாரன் கிறிஸ்து. பிதாவின் வீட்டில் பிரதான வேலைக்காரன், பிரதான தூதன் மிகாவேல். அல்லேலூயா. பிறகு சகரியா 3ல வாசித்த 8ல வாசித்த கூட இருக்கிற கிளை எண்ணப்பட்ட ஒருவர். இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எண்ணப்படும். அவர் கூட இருக்கிற புருஷர்கள், இவர்கள் அடையாள புருஷர்கள் 7 பேர். இதான் வெளிப்படுத்தல சிங்காசனத்துக்கு முன்னே இருக்கிற 7 ஆவிகள், 7 அக்கினி தூபங்கள், 7 தூதர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 பிள்ளைகள். ஒருவன், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 6 கூட்டத்தில் மற்றவனும் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எதுல இருக்கலாம்னு தெரியல. அல்லேலூயா. ஒன்றை தேவன் மறைத்து தான் வைத்திருக்கிறார். இங்கேயும் அது ஒன்றை மறைத்து தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு ஊழியத்தை காட்டி ஒரு ஊழியத்துல தான் 2 பேரை நிறுத்துகிறார் கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஒரு விடிவெள்ளியை காட்டி அந்த விடிவெள்ளியில 2 பேரை நிறுத்துகிறார். இங்க ஒரு இதை காட்டி ஒரு எலியாசாரை காட்டி இருக்கிறார், அங்கேயும் ஒன்றை காட்டி இருக்கிறார். ஆனா கடைசியில நிறுத்தும் போது 2 பேர். இங்க அந்தி கிறிஸ்துவம் கள்ள தீர்க்கதரிசி நிற்பார்கள். ஒண்ணுல 2 பேர் அந்தி கிறிஸ்துவம் கள்ள தீர்க்கதரிசி. இங்க ஒரு இதுல 2 பேர், மிகாவேலும் கபிரியேலும். ஒரு யுகத்தின் முடிவு என்று சொல்லும் போது 2 பேரை சேர்த்து ஓட சொன்னது ஒருத்தன் தான், கடைசியில் ஓடினது 2 பேர். அல்லேலூயா. ஒரு மோசையிட்ட தான் தீர்க்கதரிசியை அழைத்தார், ஒரு கோல் தான், ஆனா 2 பேர். ஒருவனை கூட நியமித்தார். இது அந்த திட்ட பிளான். அல்லேலூயா. இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இப்பொழுது 3 பேரை குறித்து ஆபிரகாமுக்குள்ளே ஒரு திட்டம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாதிருக்கும் போது, ஆபிரகாம் சாராள் மனைவியா இருந்து ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் இருக்கும் போது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சு சொல்றார், ஆபிரகாமே
நான் உனக்கு மகா பெரிய பலமும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். மகாபெரிய கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்னார். உடனே ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, நீர் எனக்கு என்ன தருவீர்? உடனே ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்குன்னு சொல்றார். உடனே ஆபிரகாம் சொல்றார், அல்லேலூயா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன அடுத்த தருவீர்? வசனம் அடுத்த வசனம். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். என் வீட்டிலே பிறந்த பிள்ளை சுதந்திரவாளியா இருக்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியாய் இந்த எலியாசார் ஆபிரகாமுடைய வீட்டிலே காணப்படுகிறார். வயதுல மூத்தவன், ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்து வளர்ற பிள்ளை, தனக்கு எல்லாத்துக்கும் அதிகாரியாகவும் வச்சிருக்கு கர்த்தருக்கு. அப்ப அப்படிப்பட்ட போஸ்ட்ல எலியாசார் இருக்கிறார். ஆபிரகாமுடைய திட்டத்துல பிள்ளை இல்லாத போது இவனையே பிள்ளையாக வைத்திரலாம், எலியாசாரை குமாரனுக்காக சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக வச்சிடலான்னு ஒரு எண்ணம் வருது. உடனே ஆண்டவர் சொல்ற, அவன் அல்ல சுதந்திரவாளி, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே சுதந்திரவாளி. ஆபிரகாமுடைய சிங்காசனத்துக்கு சகல சொத்துக்கும் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாவது உன் கற்ப பிறப்பா இருப்பவனேன்னு சொல்றார். ஆனா அதுக்கிடையில கற்ப பிறப்பான ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னே சாராள் ஆத்திரப்பட்டு தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்ததுனால இஸ்மவேல் ஒருத்தன் பிறக்கிறார். ஆதியாம் 16, 11, 12 வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் இஸ்மவேலை குறித்து சொல்லும் போது அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் என்று சொல்லுகிறார். ஆகவே இஸ்மவேல் துஷ்ட மனுஷன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி. அல்லேலூயா. இரண்டாவது ஆபிரகாம் இஸ்மவேலை சுதந்திரவாளியா வச்சிடலாம். என்னானாலும் தனக வித்துல பிறந்தவன் தானே, தனக பிள்ளையா பிறந்தவன் தானே, வேலைக்காரிக்கு பிறந்திருந்தாலும் தனக்க வித்துல பிறந்தவன் தானே, மகன் தானே, அதனால சுதந்திரவாளியா வைக்கலாம்னு ஆபிரகாம் நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார், அவன் துஷ்ட மனுஷன், அவனுக்கு கை சகோதரங்களுக்கு விரோதமாக இருக்கும். அவனுக்கு கை யாருக்கு விரோதமா இருக்கும்? முதல்ல எலியாசார் இந்த ஈசாக்கு விரோதமா இருக்கும், பிறகு இந்த சகோதரங்கள் எல்லாருக்கும் விரோதமா அவன் கை இருக்கும். அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். இஸ்மவேலரை பார்த்தீங்களா? முஸ்லிம்ஸ், அந்த இஸ்மவேல் அந்த கூட்டம் கொலகார கூட்டம். 250 பேரை பாவப்பட்ட அப்பாவி மக்கள், குழந்தை குட்டிகளோடு யாத்திரை போனவங்களை பிளைனோட மடக்கி கொண்டு போய் 110 மாடி கட்டத்தை இடிச்சு அந்த 250 கொன்னு அதுக்கு மேல 5000 பேருக்கு சேகும் போது அவனை எழுதி வச்சது, நாங்க அல்லாஹ்வுக்கு பிரியமானதை செய்து அல்லாஹ் விட்ட முதல் இடத்துல போறோம். என்ன துரோகி கூட்டம், எவ்வளவு துஷ்டத்தனமான கூட்டம். உலகத்துல தீவிரவாதம் ஒண்ணு உண்டுன்னா அது முஸ்லிம் சிட்டம் மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஹல்லேலூயா. இஸ்மவேல் கூட்டம் எவ்வளவு அழகாக இஸ்மவேல் இருந்து பிடிச்சிருக்காங்க பாருங்க. இஸ்மவேலுக்கு அவங்க பாஷையில இஸ்மாயில், முகமது இஸ்மாயில், அண்ணா இஸ்மாயில், இந்த இஸ்மாயில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கட்டும். அப்ப ஆபிரகாமுடைய திட்டத்துல இரண்டாவதாய் குமாரனா வச்சிடலாம்னு உள்ள பிளான் இஸ்மவேல். ஆண்டவர் சொல்ற, அவனு இல்ல கற்பப்பிறப்பா இருக்கணும், அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் போடணும்னு பேரெல்லாம் சொல்லி கொடுத்து ஈசாக்கு பிறக்கிறான். அதுபோல அது நிழல், இங்க பொருள். அப்ப தேவனுடைய பிளான்ல ஏன் இதை வெளிப்படுத்துறாருன்னா, அங்க அவர் வச்சிருக்கிறத நிழல் மூலம் வெளிப்படுத்துறாரு நமக்கு. இப்ப தேவனுடைய திட்டத்துல முதல்ல பிரதான தூதன் மிகாவேல சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா வச்சிடலான்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கு தேவனுக்கு. அல்லேலூயா, எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியா வச்சிடலாம். ஆனா இல்ல, அவன் வேலைக்காரன் தானே, தூதன் தானே, தன்னில் இருந்து பிறக்கலையே, சிருஷ்டி தானே, வேண்டாம். தன்னிலிருந்து பிறந்ததுதான் என்ன ஆகணும்?
அப்ப அவருடைய தற்சரூபம் தான் என்ன ஆகணும், ஆளுகைக்கு இருக்கணும். ஆகவே மிகாவேலை குறித்த காரியத்தை அப்படியே வச்சுட்டார் பெண்டிங். அப்ப ரெண்டாவது தோணுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. அதிகாலையில் அவனு மகன்தான், இரண்டாம் குமாரன். கர்த்தருக்கு அதிகாலையில மகனா வர்றதுக்கு அவன் ஏற்படுத்தப்பட்டவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது என்னன்னா தூதன் தான், ஆனால் தேவன் அதுக்கு ஞானத்தையும் கிருபையும் எல்லாம் கொடுத்து உயர்ந்த உன்னதமான இடத்துல வச்சிருந்ததுனால அல்லேலூயா அவனுக்குள்ள அந்த எண்ணம் வருது. கூட வேற ஒருத்தன் நிக்கிறான், எசேக்கியேல் 28:13 கூட கேருப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டராக எல்லாம் கவனிக்க கூட ஒருத்தன் இருக்கிறான். 2 பேர், எசேக்கியேல் 28:13 இருந்து கீழே, ஏசா 14 இருந்து 12, 14-12 இருந்து கீழே 2 பேர். அப்ப இவனை வைக்கலான்னு எண்ணம். ஆனா தூதன் தான் குமாரனா இருப்பதற்கு நியமிக்கப்பட்டவன். தூதன் குமாரனா இருக்க நியமிக்கப்பட்டவன். அப்ப இவனுக்கு கலப்படம் இருக்கு. தூதன் வேலைக்காரன், தேவனுடைய குமாரனா இருக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்டவன். அப்ப வித்து இருக்கு, கலப்படம், கலப்பு. அவ இதை வச்சிடலான்னு சொன்னா சரி, இவனும் வேண்டாம். சொந்த சரீரத்துல தன்னுடைய ஆவியிலிருந்து தன்னுடைய ரூபம், தற்சரூபம், தன்னுடைய தற்சரூபத்தை வைக்கலான்னு ஆண்டவர் பிளான் போடுறார். கர்த்தருக்கு அதான் கிறிஸ்து, அது கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவும் உலகத்துல மனிதனாய் இருந்து ஜெயித்து தான் இணையணும், பிதாவின் சிங்காசனத்தை சுதந்திரிக்கணும். ஏன்னா பிள்ளைகள் மாம்சம் ரத்தமா இருக்கிறதுனால அவரே நாயிடணும். அதனால அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பிதாவின் சித்தம் செய்து அவர் ஜெயித்து பிதாவின் சிங்காசனத்துல அவர் உட்காரணும். அப்படி ஒழுங்கா வச்சிருக்கிறார். சகரியா 3:8 இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எண்ணப்படும். அல்லேலூயா. கிளை எண்ணப்பட்டவராய் என் தாசனை வரப்பண்ணுவேன். கிளை தேவனாக இல்லாம தேவனுடைய உடைய குமாரன் என்று சொல்லும் போது கிளை குமாரன். தேவன் என்கிற ஸ்தானத்தில் அவர் நிற்காமல் தேவனுடைய குமாரன் என்கிற ஸ்தானத்திலிருந்து ஜெயித்து தேவனுடைய தற்சரூபமாக மகிமையை அவர் சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப 3 பேரை குறித்து ஆண்டவருடைய பிளான்ல இருக்குது கர்த்தருக்கு. இப்ப பாருங்க, இவன் சுத்தமா ஈசாக்கு சுத்தமான குமாரன், உடன்படிக்கையின் மனைவியில பிறந்த குமாரன். அப்படி இருந்தா அது பிறக்கும் போதே பரிசுத்தமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். பரிசுத்தமான வித்துது ஈசாக். ஆனா இது சுத்தமான வேலைக்காரன். ஆண்டவர் சொன்னார், ஒன்னுகில் நீ அனலாயிரு, இல்லைன்னா சுத்தமா குளிராயிரு. இது ரெண்டும் சேர்ந்த கலப்படம். இது ஆபிரகாமுடைய வித்து இருக்கு, அடிமத்தன வித்து சேர்ந்த கலப்படம். கலப்படம் எப்பவுமே துஷ்டத்தனம் தான். நல்லது போல வேஷம் போடுவாங்க, பொய்யையும் சொல்லுவாங்க. பொய் சொன்னாலும் அவர்களுக்கு அது பிரச்சனையா தெரியாது. கர்த்தருக்கு கலப்படம் எப்போதும் அப்படிதான். மாறுபாடான 2 லைன் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இது கலப்படமானவன் இஸ்மவேல். இப்படி இருக்க ஆண்டவர் சொன்னார், இவனுடைய கை, இஸ்மவேலுடைய கை எப்பொழுதும் தன் சகோதரர்களுக்கு விரோதமா இருக்கும். அப்ப இஸ்மவேல் எப்பவும் ஈசாக்குக்கு எதிரி. அப்ப வீட்டுல பிறந்த இளைய பிள்ளையாது இந்த 3 பேர்ல ஈசாக்கு தான் கடைசி பிள்ளை. மூத்த மோய் யாரு? எலியாசார். ஆபிரகாமுக்கு வித்தா இல்லாட்டாலும் ஆபிரகாமுக்கு பிரியமா செல்லமா வளர்ந்திருக்கிற பிள்ளை, வளர்ந்திருக்கிற மூத்தவன். ஆனா வேலைக்காரன். இப்ப வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் விசாரணை கர்த்தன். எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியது செம்மையா நடக்குதா சரியா நடக்குதா என்று கவனிக்க வேண்டியது யாரு? இவன் எலியாசார். இந்த பிள்ளைகளை நடத்த வேண்டியது யாரு? எலியாசார். அப்ப இஸ்மவேல் ஈசாக்கு அடி உடுக்கும் போது இவனுக்கு பிள்ளைய தொடாதல அடி உடுக்க வேண்டியது யாரு? எலியாசார். நல்லா கவனிச்சிடணும். கடைசியில இவிய 2 பேருக்கும் தான் அடி நடக்குது. அங்க இவிய 2 பேருக்கும் தான் அங்க அடி வருது கீழே. அதெல்லாம் மனசிலாக்கிடணும். இவனையும் கீழே விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுத்து கீழே இருக்கிறார். அல்லேலூயா. மத்தவன் விடிவெள்ளி நட்சத்திரம் இல்லாம நேர் எதிராளியா தன் காலத்தில் வெளிப்படுகிறான். 2 பேருக்கும் தான் சண்டை, யுத்தம். ஒண்ணு மனவாட்டிக்காக, ஒண்ணு அந்தி கிறிஸ்துவுக்காக, பிசாசுக்காக, சர்ப்பத்துக்காக. அல்லேலூயா. சரி பாருங்க, இப்ப ஆபிரகாம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஈசாக்கு ஜெயங்கொண்டு சிங்காசனத்துக்கு போன பின்பு இந்த குமாரத்துவத்தின் ஊழியம் 2 தடவை நடக்கணும்னு நம்ம ஏற்கனவே வாசித்துட்டோம். முன்மாறி பின்மாரியா வரணும்னு வாசித்தோம். சூரியனுடைய இதை அடைய வேண்டிய ஒரு குமாரனா இருந்து ஜெயெடுத்து சிங்காசனம் போகும்போது பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக குமாரன உள்ள ஊழியத்தை செய்யணும். அந்த இடம் கேப் ஆகுது. இந்த இடத்தை சுதந்திரிக்கிறது இவனா என்கிறது கேள்வி. இதுதான் அங்க உள்ள விஷயம், தெய்வத்துவத்தில் உள்ள விஷயம். இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு, நான் சும்மா கற்பனையில எழுதல. இப்ப இந்த இடத்தை சுதந்திரிப்பது யார்? ஈசாக்கு ஜெயித்து பிதாவின் சிங்காசனத்துக்கு போயாச்சு. இயேசு நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்துக்கு போனது போல ஜெயங்கொள்ளுறன்னு சொன்னார். அப்போ பாருங்க, இஸ்மவேல் இதுக்காக வழக்காடுவானா வழக்காட மாட்டானா? நான் தான் குமாரன், அதுக்கு நான் வரணும்னு அவனும் போராடுவான். அவனுக்கு உரிமை இருக்கு. ஆனா இவன் வேலைக்காரன், உரிமை குறைவுதான். ஆனாலும்